வணக்கம். பொதுவாக திமுகவோட ஆட்சினா மின்வெட்டு அமலில் இருக்கும் அப்படின்னு ஒரு பொது புத்தி உண்டு. அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் 2006 2011 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி முதலமைச்சர் இருந்தார். அன்னைக்கு ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சர் இருந்தார். அன்னைக்கு மின்வெட்டு உச்சத்தில் இருந்துச்சு. அதாவது அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கிடையாது, 10 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு அவ்வளவு கடுமையாக இருந்துச்சு. 2011 திமுக துவக்கிறதுக்கு காரணங்களை வரிசைப்படுத்தினா அதில் முதன்மையான காரணங்களில் அந்த மின்வெட்டும் இருக்கும். அன்னைக்கு பாட்டு வந்துச்சு, எதிர்ச்சலுங்கிற ஒரு படத்தில் பாட்டே வந்துச்சு. மின்வெட்டு இல்லாத நாளில் மின்சாரம் போல வந்தாயேன்னு அன்னைக்கு நாமுத்துக்குமார் பாட்டு எழுதுறதுக்கு மின்வெட்டு அவ்வளவு பேசுபொருளாக இருந்துச்சு. 2021 திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வந்த பிறகு மறுபடியும் மின்வெட்டு வந்துருமோ அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கவலை வந்தது. அந்த சமயத்தில் மின்வெட்டு ஏற்பட்டுச்சு 2021 தொடக்கத்தில். அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி மறுபடியும் மின்வெட்டு வருது, அப்போ மறுபடியும் கரண்ட் போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் மின்வெட்டுலாம் ஒன்றும் இல்லை, எங்கேயாவது கரண்ட் கம்பியில் ஒரு அணில் ஓடி இருக்கும், அந்த அணில் ஓடினதால கம்பியெல்லாம் உரசி தீப்பொறி ஏற்பட்டு மின்சாரம் போயிருக்கும், அதனால மின்வெட்டுலாம் சொல்லாதீங்க, அது சும்மா அணில் ஓடி இருக்கும் அப்படின்னு ஒரு பொறுப்பான ஒரு பதில் சொன்னார் செந்தில் பாலாஜி. அந்த கரண்ட் கம்பியில் அணில் ஓடலாம், தமிழ்நாடு முழுக்கவா அணில் ஓடுது, தமிழ்நாடு முழுக்கவா இது மாதிரி நடக்குது அப்படின்னு கூட மக்கள் கேள்வி எழுப்பினாங்க. அப்படி மின்வெட்டுங்கிறது கூட நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா கடந்த காலத்தில் திமுகவோட வரலாறு அவ்வாறு இருக்கிறதால இந்த ஆட்சியில் மின்வெட்டு ஏற்பட்டால் வியப்பு கிடமில்லைங்கிற மாதிரி இருக்குது. இப்போதும் கூட அவ்வப்போது அறிவிக்கப்படாத மின்வெட்டு போல மின்சாரம் போய் கொண்டு தான் இருக்குது. இது ஒரு பக்கம். நாம் இந்த மின்வெட்டுங்கிறத எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்க்காத ஒன்று எப்படின்னா மின் கட்டண உயர்வு. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட போதே ஸ்டாலின் போராடினாரு, மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும், இங்கே மின்சாரத்தோட அந்த பில்லை கேட்டால் எவ்வளவு கட்டணம்னு கேட்டால் அந்த கட்டணத்தை கேட்டாலே நமக்கு சாக்கடிக்குது, அவ்வளவு உயர்த்திட்டாங்க அப்படின்னு கடுமையாக சாடினாரு, எதிர்ப்புகளை தெரிவித்தார், கண்டனங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் திமுகவோட ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு இருக்குது. அதாவது மாதந்தோறும் 500 ரூபாய்க்கு கரண்ட் பில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு 5000 ரூபா வந்திருக்கு, 8000 ரூபா வந்திருக்கு, 10,000 கூட வந்திருக்கு. ஏன் வருது? அவங்க ஏதாவது மின் சாதனங்களை கூடுதலாக வாங்கியிருக்காங்களா, பயன்படுத்துகிறாங்களா, இல்லை கூடுதல் மின் பயன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. வழக்கமான முறையில் எப்படி பயன்படுத்தினாங்களோ அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக அதிகப்படியான மின் கட்டணம் வசூலிக்கப்படுது. ஏன் வசூலிக்கப்படுது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இருக்குது சூட்சமும். அதாவது மின்சார வாரியமே, தமிழ்நாடு மின்சார வாரியமே பெரிய நஷ்டத்தில் இயங்குது, இழப்பில் இயங்குது. அதில் பல்லாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பை ஈடுகட்ட மக்கள் தலைமையில் இதே போல கட்டணத்தை உயர்த்தி அதை சமப்படுத்த பார்க்குறாங்க. இதுதான் நடக்கிற வேலை. எப்போ ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவோட ஆட்சி காலத்தையும் நடந்துச்சு. 2014 அன்னைக்கு மின்சார உற்பத்திக்காக அதானியோட குழுமத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க. கௌதம் அதானி, மோடியோட நெருங்கிய நண்பர், அந்த நிறுவனத்தோட அம்மையார் ஜெயலலிதா ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த அதானி குழுமம் நிலக்கரியை வாங்கி தமிழ்நாட்டுக்கு விற்பனை பண்ணுது. எங்கே வாங்குறாங்கன்னா இந்தோனேஷியாவில் வாங்குறாங்க. இந்தோனேஷியாவில் வாங்கி அவங்க தமிழ்நாட்டில் கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க. அதில் நிலக்கரி தரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா தரமாக இல்லை, 3ஆம் தரமாக 4ஆம் தரமாக அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஆம் தரமாக 4ஆம் தரமாக இருப்பதால கூடுதல் நேரம் அந்த எரிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால கூடுதல் சுற்றுச்சூழல் சீர்கேடும் காற்று மாசுபாடும் ஏற்படுது. இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக காற்று மாசுபாடு மாறிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு காற்று மாசுபாடு இருக்குங்கிறத நாம தெரிஞ்சிருக்கோம்னு தெரியல. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகள் ஒன்று காற்று மாசுபாடு. குறிப்பாக தீபாவளி போன்ற சமயங்களில் அங்கே பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு தடை போடுற அளவுக்கு டெல்லியில் காற்று மாசுபாடு உச்சத்தில் இருக்கு. அங்கே சாதாரணமாக இயற்கையாக வரக்கூடிய காற்றை சுவாசிச்சாலே அங்கே 15 சிகரெட்டை உட்கொள்கிற அளவுக்கு நச்சு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு காற்று மாசுபாடு இந்தியாவில் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிற சமயத்தில் உலகளாவிய வகையில் காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல்னு பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இங்கே மிக மோசமான நிலக்கரியை கொண்டாந்து, 3ஆம் தர நிலக்கரியை கொண்டாந்து அதானி குழுமம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கிட்ட கட்டியிருக்கு. இது என்ன கூத்துன்னா இந்தோனேசியாவில் அவன் என்ன விலைக்கு வாங்கினானோ அதை விட 3 மடங்கு விலையை ஏற்றி கொண்டாந்து இங்கே கட்டியிருக்கான், நம்ம தள்ள கட்டியிருக்கான். அங்கே இந்தோனேஷியாவில் 1 டன் நிலக்கரியை 2330 ரூபா, எவ்வளவு 2330 ரூபாய்க்கு வாங்கினான்னா தமிழ்நாட்டில் எவ்வளவுக்கு வித்திருக்கான்னா 7650 ரூபாய்க்கு வித்திருக்கேன்.
அப்ப 3 மடங்கு விலையை ஏற்றி வித்திருக்கேன். அதுக்கு என்ன பண்ணிருக்கான், அந்த நிலக்கரியோட விலை ஏத்தங்கிறதுக்காக நிலக்கரியை பிரிட்டன் விர்ஜின் தீவுக்கு கொண்டு போய் அங்க ஒரு பில்லை போட்டு அங்கேருந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அதானி குழுமத்துக்கு வித்து அங்கேருந்து ஒரு பில்லை போட்டு கடைசியா கொண்டாந்து இங்க 3 மடங்கு விலையை ஏற்றி கொண்டாந்து கட்டிட்டான். இதன் மூலமாக அதானி குடும்பத்துக்கு 3000 கோடி லாபம். 3000 கோடி லாபம். ஒட்டுமொத்தமாக மின்சார வாரியத்துக்கு ஏற்பட்ட இழப்புங்கிறது 6000 கோடி இருக்கு. இந்த 6000 கோடி இந்த கடனை, இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாம இங்க அடித்தட்டு உழைக்கும் மக்கள் மீது, அன்றாடங்காட்சி மீது, உழைக்கும் வர்க்கத்தின் மீது தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னைக்கு வரைக்கும் கட்டண உயர்வை, அறிவிக்கப்படாத கட்டண உயர்வை திணித்து கொண்டிருக்கு. இந்த ஊழல் இருக்கு பாருங்க, இந்த ஊழலை வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் பேசுது அப்படின்னா அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியா அதை பேசி வர்றாங்க. அவங்க இந்த செய்திகளை வெளிக்கொண்டு மக்கள் மன்றத்தில் வச்சாங்க, கருத்து பரப்புறாங்க, போராட்டம் பண்ணாங்க, தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசுறாங்க. தொடர்ச்சி அவங்க சமூக வலைதள பக்கங்கள்ல வந்து இந்த அறப்போர் இயக்கம் வந்து இந்த நிலக்கரி ஊழல் குறித்து, அதானி நிலக்கரி ஊழல் குறித்து தொடர்ச்சியா பேசி வர்றாங்க. நம்ம பார்க்க முடியும். நாம் தமிழர் கட்சி அந்த கருத்தை வந்து வலியுறுத்தி நம்ம பேசி வர்றோம். இந்த ஊழலை வந்து அமெரிக்காவை இது பிரிட்டனை சேர்ந்த ஃபைனான்சியல் டைம்ஸுங்கிற ஒரு பத்திரிகை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சர்வதேச அமைப்புகள் 21 சர்வதேச அமைப்புகள் சேர்ந்து இந்தியாவோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒய் சந்திரசூட்டுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த நிலக்கரி ஊழல் குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. இது எல்லாமே தெரிஞ்ச பிறகு 2022 போன ஆண்டு அதானியோட குழுமத்தோட ஆந்திராவில் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதே போல நிலக்கரியை இறக்குமதி செய்யறதுக்கு அவன் உஷாராகி நான் நிலக்கரியை வந்து வேற யார்ட்டையும் வாங்கிக்கிறேன், உன்கிட்ட வாங்க மாட்டேன்னு அதானி குழுமத்துடனான அந்த ஒப்பந்தத்தை ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு வந்து ரத்து பண்ணிடுச்சு. பாஜக ஒரு ஆட்சி காலத்துல யார் வளர்ந்தா அப்படின்னு கேட்டா, மக்கள் வளர்ந்தாங்களா, மக்களின் வாழ்வாதாரம் வளர்ந்துச்சா, மக்களின் தனிநபர் வருமானம் வளர்ந்துச்சான்னா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. ஆனா அதானி வந்து உலக பணக்கார வரிசைகளில் வந்து 650வது இடத்துல இருந்த அதானி, கௌதம் அதானி இன்னைக்கு வந்து முதன்மையான இடத்துக்கு வந்து நகர்ந்துட்டார். அது காரணம் ஐயா நரேந்திர மோடி. இந்த நாடே அம்பானிக்கும் அதானிக்குமாக தான் இயங்குது, அது ஊருக்கே தெரியும். இப்படி அதானி வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திட்டையும் ஆட்டையை போட்டிருக்காரு, 3000 கோடி ஆட்டையை போட்டிருக்காரு. இது அதிமுகவின் ஆட்சி காலத்துல ஜெயலலிதா இருக்கிறப்ப நடந்த மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழலை வந்து ஆர்கனைசேஷன் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்ங்கிற ஒரு அமைப்பு வெளிக்கொண்டு அதைத்தான் பிரிட்டனோட ஃபைனான்சியல் டைம்ஸ் வந்து வெளியிட்டிருக்கு. அறப்போர் இயக்கம் பேசி வந்தாங்க. அவ்வப்போது கம்யூனிஸ்ட் கட்சி கூட பேசிச்சு, காங்கிரஸ் கூட பேசிச்சு, செல்வ பிறந்தை கூட அறிக்கை கொடுத்திருந்தாரு. இப்ப கடைசியா ராகுல் காந்தி வரைக்கும் அதை பேசு பொருளாக மாற்ற தொடங்கி விட்டார். ராகுல் காந்தி கூட இது குறித்து பேசியிருக்காரு. அப்படி ஒரு முக்கியமான பேசு பொருளாக இந்த அதானியோட ஊழல் வந்து இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எழுப்புற கேள்வி என்னன்னா, அதானி அம்பானிக்காக நாட்டை மோடி சூறையாடுகிறார், இந்த ஆட்சியை அம்பானிக்கு அதானிக்குமாக நடத்தார்னு மிக கடுமையான விமர்சனங்களையும் மிக கடுமையான எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த ஸ்டாலினோட கவனத்துக்கு இந்த அதானியோட 3000 கோடி கொள்ளை லாபம், ஒட்டுமொத்தமாக 6000 கோடி மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தெரியுமா தெரியாதா? காங்கிரஸ் பேசுது, உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் பேசுது, அந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் பேசுது. ராகுல் காந்தி ட்விட்டே போட்டிருக்காரு, ஜூன் 4க்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா, மத்தியில் ஆட்சிக்கு வந்தோம்னா இது கொடுத்து நடவடிக்கை எடுப்போங்கிற அளவுக்கு போறாரு. ஜூன் 4 வந்து ஆட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுலாம் அப்புறம். ஆனா இங்க இயல்பாவே இங்க இருக்கக்கூடிய ஆட்சி இவங்களோட ஆட்சி தான், அதாவது திமுக ஆட்சி தான். இங்க லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய ஊழல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை வந்து தாராளமா நடவடிக்கை எடுக்கலாமே. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த ஊழலுக்கான முகாந்திரம் இருக்கு, அதற்கான ஆவணங்கள் இருக்கு, அதற்கான சான்றுகள் இருக்கு, வெளிநாடுகள்ல இருந்து புலனாய்வு மூலமாக கிடைக்கப்பட்ட உறுதிபூர்வமான செய்திகள் இருக்கு. ஐயா ஸ்டாலின் வந்து உண்மையிலேயே மோடி எதுக்கிறார்னா, மோடியோட நெருங்கிய அன்பராக இருக்கக்கூடிய கௌதம் அதானி, இந்த அதானியோட ஊழல் மீதான நடவடிக்கையை வலிமைப்படுத்தலாமே. ஐயா ஸ்டாலின் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, தொடர்ச்சியா குற்றம் சுமத்துறாங்க அறப்பொரு இயக்கம். அதானியோட இந்த இவ்வளவு கோடி ஊழல் குறித்து நாங்க தொடர்ச்சியா பேசி வர்றோம். நாங்க ஆதாரங்களோட, தக்க சான்றுகளோட நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து நாங்க சமர்ப்பிக்கிறோம், புகார் தெரிவிக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் அது விசாரணைக்கோ வழக்கு போடுவதற்கோ திமுக அரசு அனுமதி மறுக்கிறதுங்கிற விமர்சனத்தை வந்து தொடர்ச்சியா வச்சுட்டு வர்றாங்க. இது குறித்து ஐயா ஸ்டாலினோட நிலைப்பாடு என்ன?
இந்த ஊழலை வந்து திமுக பண்ணுச்சுன்னு கூட நம்ம சொல்ல வரல. நம்ம ஒருபோதும் அப்படி சொல்லல. ஏன்னா அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிறப்ப 2014 நடந்த ஊழல், 2014 அந்த ஊழலை இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. திமுக வெளில கொண்டு வரல, ஊடகங்கள் வெளில கொண்டு வந்திருக்கு, அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்கள் வெளில கொண்டு வந்து பேசுது. அப்படி இருக்கப்ப இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அதானி இந்த நிறுவனத்தோட ஊழலை இவங்க அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பா ஸ்டாலின் கிடைச்சிருக்கு. அவர் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து வழக்கு தொடுத்து எவ்வளவு வலிமையாக எவ்வளவு வீரியமாக மோடி எதுக்குறோங்கிறத உலகத்துக்கு தாராளமா காட்டலாமே. ஆனா இன்றைக்கு வரை நடவடிக்கை எடுக்கவோ விசாரணை செய்யவோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அது குறித்து வாய் திறக்கவோ மறுப்பது ஏன்? உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியே வாய் திறந்து பேசிட்ட பிறகு கூட நான் நடவடிக்கை எடுப்பேன், வழக்கு போடுவேன்னு சொல்லாம ஏன் வாய் மூடி கள்ள மௌனம் சாதிக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின்? எல்லா விஷயத்தையும் இப்படிதாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த எல்லாத்துக்கும் நாங்க வந்தோம்னா தீர்வை கொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் பேசியது ஐயா ஸ்டாலின். கொடநாட்டில் கொலை நடக்குது, தொடர்ச்சியா கொலை. நாங்க வந்தோம்னா கொடநாடு கொலை வழக்குகளுக்கு வந்து குற்றவாளிகள் கண்டறிஞ்சு சிறைப்படுத்தோம்னாரு. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆயிடுச்சு, எந்த குற்றவாளியும் சிறைப்படுத்தல. அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பலமுறை பேசியாச்சு, அதில் தொடர்புடைய யாரையும் விடமாட்டோம், குற்றவாளிகளை கூண்டிலே ஏற்றுவோம் பேசியது ஐயா ஸ்டாலின். ஆனா ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆகியும் அருணாச்சல ஆணையத்தோட அறிக்கை வந்து துப்பாக்கி சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது, மக்களை வந்து திட்டமிட்டு கொண்டிருக்காங்க, அதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் வலியுறுத்தியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படல. நாங்க வந்தோம்னா வேலுமணி தங்கமணி போன்ற ஊழல்வாதிகளை சும்மா விட மாட்டோம், அவங்களை தண்டிப்போம், தனி நீதிமன்றம் அமைப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதியை கொடுத்தாங்க. உங்கள் கண் முன்னே மக்களின் பணம் அபகரிக்கப்படுது. 6000 கோடி இழப்பு, 3000 கோடி கொள்ளை லாபம். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா குடும்பங்களும் பாதிப்படையுது. ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு வந்து 100 ரூபாய் காசு பெரிய காசா தெரியுது, 1000 ரூபாய் காசு பெரிய காசா தெரியுது. அந்த குடும்பத்தின் மீது வந்து 500 ரூபாய் வந்த இடத்துல, கரண்ட் பில் வந்த இடத்துல 5000 ரூபாயும் 10000 ரூபாயும் தலைமையில சுமத்தப்படுது. இதுக்கு காரணம் வந்து நாங்க இல்ல, இந்த மின்கட்டண உயர்வுக்கு காரணம் நாங்க இல்ல, அதிமுக அரசு தான் காரணம். அவங்க செஞ்ச ஊழலால தான் மின்கட்டணம் உயர்ந்து கூட நீங்க சொல்லலாமே. இந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுங்க, வழக்கு போடுங்க, நீதிமன்றம் கொண்டாந்து எடுத்துங்க, மக்கள் மன்றத்தை சொல்லுங்க. இந்த மின்கட்டண உயர்வுக்கு காரணம் நாங்க இல்ல, அதிமுக ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவங்க ஊழல் பண்ணாங்க. 3000 கோடியை தூக்கி கொடுத்தாங்க அதானிக்கு, 6000 கோடியை இழப்பை ஏற்படுத்திட்டாங்க. நாங்க என்ன பண்றது கூட கேட்கல. அதை கேட்க திமுக அரசு மறுப்பது ஏன்? இதான் நம்மளோட கேள்வி. இதில் குற்றவாளி அதிமுக, அதானி குழுமம் எல்லாம் தான். ஆனா அதிமுகவையும் அதானி குழுமத்தையும் காப்பாற்றுவது போல இது குறித்து எந்தவித நகர்வையும் நடவடிக்கையும் திமுக அரசு செய்ய மறுப்பது ஏங்கிறதான் நம்மளோட கேள்வி. இதை வந்து படிக்கிறப்ப நமக்கு வியப்பா இருக்கு. சாதாரணமா ஒருத்தன் 3000 கோடி அடிச்சுட்டு போயிட்டான். 3000 கோடி மின்சார வாரியம் 6000 கோடி இதன் மூலமாக இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பேசுபொருளாகல. அப்ப திமுக என்ன, அவங்களோட பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. நாங்க பாஜக எதிர்ப்போம் அப்படி இப்படிங்கிறாங்க, அதிமுக அப்படி எதிர்ப்போம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா அதிமுக செஞ்ச எல்லாத்தையும் செய்யறாங்க, அதிமுக மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. அது கொடநாடு கொலை வழக்காக்கலாம், தூத்துக்குடி துப்பாக்கி வழக்காக்கலாம், எல்லாமே. அதிமுக ஆட்சி காலத்தை விவசாயிகள் மேல ஒடுக்குமுறையா, திமுக ஆட்சி காலத்தையும் விவசாயிகள் மேல ஒடுக்குமுறை. அதிமுக ஆட்சி காலத்தை கொண்டு வரப்பட்ட 8 வழிச்சாலையா அதை அமல்படுத்துறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தை யாருக்கு எந்த ஊழல்வாதிகளுக்கு டெண்டர் கொடுத்தாங்களோ அதே ஊழல்வாதிகளுக்கு டெண்டர் மறுபடியும் டெண்டர் கொடுக்கப்படுது. அன்னைக்கு கேபி பார்க்கு அன்னைக்கு ஊழல்னாங்க, இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குனாங்க. நீ கேபி பார்க்கில் தொடர்புடைய யாரையும் கை செய்யப்படா தெரியலையே. அப்ப மாற்று நீங்க, விடியல் ஆட்சி நீங்க, சமூக நீதி ஆட்சி நீங்க, திராவிட மாடல் ஆட்சி நீங்க. ஆனா அதிமுக செய்யக்கூடிய குற்றங்களை குறைகளை எல்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க, எந்த தண்டனையும் கிடையாது. அதிமுக செஞ்ச தவறுகளை எல்லாம் நீங்க மீண்டும் செய்கிறீங்க. அப்ப இந்த ஆட்சி எப்படிப்பட்டதுங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த ஊழல் இன்னைக்கு பன்னாட்டு அளவில் பேசுபொருளா இருக்கு. பன்னாட்டு 21 அமைப்புகள் வந்து இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிக்கு கடிதம் எழுதுறாங்க. பிரிட்டனோட ஒரு ஊடகம் வந்து இதை வெளிக்கொண்டு வருது. ராகுல் காந்தி வரைக்கும் இது போகுது. அப்படின்னா இதை தமிழ்நாட்டில் வந்து பேச வேண்டிய தருணம். இதை பேசணும், கட்டாயம் பேசணும். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த இந்த ஊழலையும் பேசணும். திமுக ஏன் இது மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது அப்படிங்கிறதையும் பேசணும்.